Hey everyone, இந்த வீடியோவில் நம்ம சைன் அப் ஏபிஐ எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ சைன் அப் ஏபிஐ கிரியேட் பண்ணிவிட்டு இந்த சைன் அப் பண்ணும்போது எப்படி JWT டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ சைன் அப் ஏபிஐக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் டேபிள் வேணும். ஸோ தட் நான் வந்து என்னென்ன காலம்ஸ் எல்லாம் நான் வந்து யூசர் டேபிளில் இருக்க போதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட் எடுத்துறேன். ஸோ ஆப்வியஸாக யூசர் ஐடி வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி. ஸோ நம்ம இமெயில் ஐடி வச்சு தான் நம்ம லாகின் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர்னா ஃபோன் நம்பர். ஓகே, அண்ட் ஃபிஃப்த்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட். ஓகே, அண்ட் சிக்ஸ்த்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு யூசர் ஆக்டிவாக இருக்காங்களா இல்லை ஒரு டீஆக்டிவேட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாக் வச்சுக்கலாம். ஸோ தட் ஒரு யூசர் வந்து நம்ம ஆன்போர்ட் பண்ணிட்டோம் பட் அவங்கள வந்து சிஸ்டத்துலேருந்து அலோவ் பண்ணக்கூடாது லாகின் பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த ஃப்ளாக் வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இஸ் ஆக்டிவ்னு ஒரு பூலியன் ஃப்ளாகு. பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் டைப்னு ஒன்று வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சிஸ்டத்தில் நிறையா யூசர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் யூசர் ஒரு அட்மின் யூசர். ஸோ அதுக்கு அந்த வேல்யூ ஹோல்ட் பண்ணுறதுக்கு யூசர் டைப். ஓகேங்களா, அண்ட் தென் எயித்து என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாகின் கவுண்ட் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் லாகின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கவுண்ட். ஸோ தட் நிறைய வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா லாகின் கவுண்ட் காமிப்பாங்க, லாஸ்ட் லாகின். ஓகேங்களா, ஸோ இன்னொன்று வச்சுக்கலாம் லாகின் அட். ஓகேங்களா, எப்போ லாஸ்ட்டாக லாகின் பண்ணாங்க அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வைக்கிறதுக்கு லாகின் அட்னு ஒன்று வச்சுக்கலாம். அண்ட் தென் 10th ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போகலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு SSO டைப்னு வைக்க போகிறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சர் வீடியோஸில் நான் வந்து OAuth பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த OAuth அதோட வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் OAuthனா ஒன்றும் இல்லை, நிறைய ஃபைல்ஸில் பார்த்துருப்பீங்க. லாகின் யூஸிங் கூகுள் அக்கௌண்ட், லாகின் வித் ஃபேஸ்புக், லாகின் வித் ட்விட்டர் அந்த இதை சேவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா யாரெல்லாம் OAuth சர்வர் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்களோட நம்ம ஒவ்வொன்றா இன்டெகிரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கூகுள், ட்விட்டர், ஃபேஸ்புக் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபியூச்சர் பர்பஸ்க்கு நான் சும்மா ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே பை டிஃபால்ட்டாக நல். ஓகேங்களா, எந்த ஒரு வேல்யூஸும் தேவையில்லை. ஸோ இப்போ நான் கூகுள் அக்கௌண்ட் நான் லாகின் பண்ணேன்னா எனக்கு பாஸ்வேர்ட்லாம் தேவையில்லை, நல். ஏன்னா கூகுளே அத்தன்டிகேட் பண்ணிடுது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணலான்னு இருக்கேன். மேலே வேறு இன்ஃபர்மேஷன் வேணும்னா இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிரியேட்டட் அட் எப்போ இந்த ரோவை க்ரியேட் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் அட். எல்லா டேபிளுக்கும் கண்டிப்பாக கிரியேட்டட் அட் அப்டேட்டட் அட் இருக்கணும். ஸோ தட் இந்த ரோ எப்போ இன்சர்ட் ஆச்சு எப்போ அப்டேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆடிட் பர்பஸாக கூட இதை யூஸ் பண்ணலாம். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் வேணும்னு வச்சுக்கோங்க, ஜெண்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேபி நான் வந்து ஜெண்டர் வந்து லாஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்படி ஒரு டேபிள் யூசர்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம். லோக்கல் ஹோஸ்ட் 8080 ரன் ஆகிட்டு இருக்குது என்னோட MySQL. இங்கே போய்ட்டு நான் நியூ கொடுக்கலாம், இல்லாட்டினா இங்கே ஒரு கிரியேட் டேபிள் இருக்குது, இங்கே நான் நியூ கொடுக்கலாம். ஸோ நான் இங்கேயே கொடுக்குறேன், எத்தனை ரோஸ் நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். டேபிள் பேர் வந்து யூசர் அண்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 13 வருது. ஸோ நான் 13 கொடுத்துறேன். 13 கொடுத்து கோல் கொடுத்துட்டேன்னா ரிவ்யூ காப்பி ஓகே, டேபிள் கிரியேட் பண்ணிச்சு. யூசர் டேபிள். இட்ஸ் பேக் டு அவர் புக் ஸ்டோர். சோர்ஸ் ஜாவா. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து என்டிட்டி கிரியேட் பண்ணிடுவோம், யூசர் என்டிட்டி. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஜாவா கிளாஸ் அண்ட் நேம் வந்து யூசர். ஸோ மேக் ஷுர் நீங்கள் கேபிட்டலில் தான் கொடுக்கணும். ஓகே ஓகே ஸோ இந்த என்டிட்டி கிளாஸ். இப்போ என்டிட்டி கிளாஸ்னால் ஒரு அனடேஷன் என்டிட்டின்னு கொடுத்தாச்சு. அப்புறம் இதோட ஐடி இதுதான் வந்து ஒரு ப்ரைமரி கீ. ஸோ இது ப்ரைவேட் லாங். ஓகே, and ID. Then private string name. Then private string gender. Okay, private string email ID. Private string phone number. Private string user type. Private string main field password. private. Private string email ID. Private string phone number. Private string user type. Private string main field password. Password. Private. Private string. 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 Private
integer login count private string sso type private. நம்ம வந்து ஜோடா டைம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டேட் டைம் ஜோடா டைம் login at private date time created at private date time updated at okay private boolean. So always boolean எனக்கு வேணும், அதனால okay boolean is active. okay so இது வந்து நான் true ன்னு வச்சிருக்கேன் எப்பவுமே. fine getters and setters create பண்ண போறேன். alt insert and getters and setters எல்லாத்துக்கும் getters and setters வேணும். click okay so நம்ம domain class ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தடவை அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே எனி இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரு இஷ்யூ இப்போதைக்கு இல்லை. ஸோ அதை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து குயிக்காக ஒரு சைனப் ஏபிஐ ஒன்று எழுதிடலாம். இதை வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, இதெல்லாமே சைனப் சைன்இன் எல்லாமே வந்து ஒரு லாகின் கண்ட்ரோலர்னு வைக்கலான்னு இருக்கேன். லாகின் கண்ட்ரோலர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே இது கண்ட்ரோலர். ஸோ அனடேட் வித் கண்ட்ரோலர். ஒன்ஸ் அனடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணணும். பப்ளிக் let's say void sign up. ஓகே இப்படி ஒரு மெத்தட். இதை வந்து நம்மளோட கண்ட்ரோலர் ஹிட் ஆக போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே ஸோ ஒவ்வொன்றும் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு போஸ்ட் ஏபிஐ சைனப். ஓகே ஏன்னா நான் யூசரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் பாஸ் பண்ண போகிறேன், எல்லாமே இல்லை பட் கொஞ்சம். ஸோ அதுக்கு இது வந்து போஸ்ட் மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அண்ட் இதோட பாத் பார்த்தீங்கன்னா சைனப். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் வந்து ரெக்வஸ்ட் பாடி நான் வந்து கொடுக்கணும். ஸோ ரெக்வஸ்ட் பாடி என்ன கொடுக்கணும்னா சைனப் டிடிஓ. ஓகே சைனப் ரெக்வஸ்ட் டிடிஓன்னு சொல்லிட்டு ஒரு டிடிஓ கிரியேட் பண்ணிடுவோம். ஓகே அண்ட் தென் நம்ம வந்து இங்கே அதை கொடுக்கலாம். ஓகே ஸோ டிடிஓக்குள்ளே டிடிஓ ரைட் கிளிக் பண்ணி நியூ ஜாவா. ஓகே ஸோ சைனப் ரெக்வஸ்ட். ஓகே டிடிஓ ஏன் ரெக்வஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண போகிறோன்னா நான் ரெஸ்பான்ஸும் நான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால் எனக்கு அதுக்கு ஒரு டிடிஓ வேணும். அதனால் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டிடிஓவில் வந்து முக்கால்வாசி என்னென்ன வேணுமோ நம்ம இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். நான் வந்து ஐடிக்கு சென்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா நம்ம தான் ஐடி சென்ட் பண்ண போகிறோம், க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நேம் வேணும், ஜெண்டர் வேணும், இமெயில் வேணும், ஃபோன் வேணும், யூசர் டைப் வேண்டியதில்லை, பாஸ்வேர்டு வேணும், இஸ் ஆக்டிவ் வேண்டியதில்லை, லாகின் கவுண்ட் வேண்டியதில்லை, எஸ்எஸ்ஓ டைப் வேண்டியதில்லை, லாகின் மட்டும் வேண்டியதில்லை. இது ஓகே எனக்கு இது மட்டும் தான் வேணும். ஓகே ஸோ இது மட்டும் காப்பி பண்ணி டிடிஓவில் போட்டுறேன். ஓகே நேம், ஜெண்டர், இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர். ஓகே ஸோ இதில் வந்து நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட். ஸோ இதெல்லாமே வந்து நான் வந்து ரெக்வஸ்ட் பாடியில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் செலக்ட். ஓகே ஸோ ரெக்வஸ்ட் டிடிஓ இதான் எனக்கு ரெக்வஸ்ட் பாடி. ஸோ அதை நான் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நான் வந்து என்ன சொல்ல போகிறேன், ரெக்வஸ்ட் பாடி அண்ட் இதுதான் வந்து கிளாஸ். ஓகே இந்த கிளாஸ் தான் நான் ரெக்வஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் ரெக்வஸ்ட் பாடியை இம்போர்ட் பண்ணிடலாம். கண்ட்ரோல் ஓகே மேபி நம்ம வேரியபிள் நேம் கொடுக்கல. ஸோ ரெக்வஸ்ட் பாடி டிடிஓ. ஓகே ஸோ இது கொடுத்தாச்சு. இப்போது ரிட்டன் டைப் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. ஓகே அதுக்குள்ளே வந்து நம்ம கஸ்டம் கிளாஸ் கிரியேட் பண்ணது ஏபிஐ ரெஸ்பான்ஸ். ஸோ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி பற்றி தெரில அப்படின்னா நீங்கள் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கோட வீடியோஸை ரெஃபர் பண்ணுங்கள், நான் லிங்க் மேலே தரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அண்ட் ரிட்டன் டைப் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட். ஸோ ஓகே, ரெஸ்பான்ஸ் என்டிட்டினா என்னென்னா நம்ம wrapper தான். ஓகேவா, நம்ம என்ன சென்ட் பண்ண போகிறோமோ அது மேலே wrapper தான். இது வந்து ரெஸ்பான்ஸ் என்டிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஹெச்டிபி கொடுக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் என்டிட்டியில் வந்து என்ன சென்ட் பண்ண போகிறோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்சாமினியா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எந்த ஒரு ஏபிஐ நான் கிளிக் பண்ணாலும் இது வந்து ஹெச்டிடிபி ஸ்டேட்டஸ் அண்ட் இது வந்து நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த ஹெச்டிடிபி ஸ்டேட்டஸ் தான் நம்ம இங்கே செட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டாட் ஸ்டேட்டஸ். ஸோ என்ன ஸ்டேட்டஸ் அதை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஏபிஐ ரெஸ்பான்ஸ்லேருந்து நம்ம செட் பண்ணி தான் அங்கேருந்து சென்ட் பண்ண போகிறோம் சர்வீஸ் கிளாஸ்லேருந்து. ஸோ அதனால் நம்ம வந்து ஏபிஐ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இதுதான் வந்து நம்ம சர்வீஸ்லேருந்து கால் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே தான் நம்ம சர்வீஸ் கால் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே இப்போதைக்கு நான் வந்து நியூ ஏபிஐ ரெஸ்பான்ஸ் சொல்லி வச்சுருக்கேன். ஓகே ஓகே, அண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஏபிஐ ரெஸ்பான்ஸில் வர கெட் ஸ்டேட்டஸ். ஓகே, அண்ட் தென் டாட் பாடின்னு கொடுத்தீங்கன்னா அதுவும் ஏபிஐ ரெஸ்பான்ஸ் தான், நான் டேரெக்டாக தான் பாடி. ஸோ இது பாருங்க, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ரெஸ்பான்ஸ் என்டிட்டிக்குள்ளே ஸ்டேட்டஸ் அண்ட் பாடி நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, இப்போது இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்வீஸாக கால் பண்ணி சர்வீஸில் வர ரெஸ்பான்ஸ் தான் நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சர்வீஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ லாகின் டிடிஓ க்ரியேட் பண்ணியாச்சு, லாகின் கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணியாச்சு, சர்வீஸ் க்ரியேட் பண்ண போகலாம். ஓகே, இங்கே ரைட் கிளிக் பண்ணி நியூ ஜாவா கொடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லாகின் சர்வீஸ் கிளாஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அனோடேட் வித் சர்வீஸ் பண்ணியாச்சு. அண்ட் மெத்தட் வந்து நம்ம ஒன்றும் ஆட் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கேயே அந்த கிளாஸை நம்ம ஆட்டோ ஒயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட்டோ ஒயர் ப்ரைவேட் அண்ட் அதோட பேர் பார்த்திங்கன்னா லாகின் சர்வீஸ் அண்ட் அதுக்கு இன்னொரு வேரியபிள் பேர் பார்த்திங்கன்னா லாகின் சர்வீஸ்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த லாகின் சர்வீஸ் தான் நான் இந்த பிளேஸுக்கு மேலே கால் பண்ண போகிறேன். லாகின் சர்வீஸ் டாட் சைன் அப். ஓகே, அங்கேயே சைன் அப்னு ஒரு மெத்தட் நான் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அண்ட் அந்த மெத்தடுக்கு நான் இந்த சைன் அப் இதை டிடிஓவை நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, சின்ஸ் நம்ம அப்படி ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணல, ஸோ இங்கே கிளிக் பண்ணி க்ரியேட் மெத்தட் கொடுத்துட்டா அதுவே ரிட்டன் டைப் அதோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எல்லாமே ஓகே வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிஐ ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். ஸோ ஏபிஐ ரெஸ்பான்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், நியூ ஏபிஐ ரெஸ்பான்ஸ். ஓகே, அண்ட் லாஸ்ட்டில் ரிட்டர்ன் ஏபிஐ ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ லாகின் கண்ட்ரோலரில் நம்ம முடிச்சாச்சு. சைன் அப்னு கொடுத்தோம்னா இதாக வரும் அண்ட் இங்கே வைக்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே சும்மா ஒரு ஏபிஐ ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் ஒரு டெஸ்ட் பண்ணிடலாமா. ஸோ இங்கே வந்து சும்மா ஏபிஐ ரெஸ்பான்ஸ் டாட் செட் டேட்டாவில் இட்ஸ் ஒர்க்கிங், சும்மா எப்போவுமே நம்ம கால் பண்ணால் இட்ஸ் ஒர்க்கிங்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் வரும், அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்சாமினியா போயிட்டு புதுசாக ஒரு சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் இது வந்து போஸ்ட் க்ரியேட். ஓகே, ஸோ போஸ்ட்டில் வந்து இது வந்து ஜேசான். ஸோ ஜேசான் அண்ட் எனிவே நம்ம இங்கே ஒன்றும் ரெக்வஸ்ட்லாம் நம்ம எதுவும் பண்ணல, வெறும் ஹிட் தான் பண்ண போகிறோம். ஸோ இதோட எண்ட் பாயிண்ட் வந்து 7,000/sign up. ஓகே, ஹிட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுறோம். ஓகே, இட்ஸ் ஒர்க்கிங். ஓகே, டேட்டா பாருங்கள், டேட்டாவில் நம்ம செட் பண்ணுறோம் ஒர்க்கிங் அண்ட் இட்ஸ் 200. திஸ் இஸ் ஆல்சோ 200. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஒர்க் ஆகுது. மறுபடியும் நம்ம இங்கே பேக் போயிட்டு அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு சைன் அப் உங்களுக்கு ஈஸி தான். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் வந்து இப்போது ஆட் பண்ண போகிறேன் வேறு என்ன வேணும் அப்படின்னு. ஸோ ஓகே, இப்போ வந்து இதை தூக்கிடுவோம். ஸோ நம்மளுக்கு சைன் அப் ரெக்வஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பாடி வரும். ஸோ இங்கே வந்து நம்ம வேலிடேஷன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா, இமெயில் ஐடி தப்பாக இருக்கும். ஏன்னா இமெயில் ஐடினா அட்டு வரணும், அட்டுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு கேரக்டர்ஸ் வரணும். அதெல்லாம் வரல அப்படின்னா நம்ம வேலிடேஷன் பண்ணணும். ஸோ அந்த வேலிடேஷன்ஸ் எல்லாம் நம்ம அங்கே ஆட் பண்ணணும். ஓகே, நான் வேலிடேஷன்ஸ் இப்போ ஆட் பண்ணல. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, வேலிடேட் பண்ணியிருக்கணும். ஸோ ஐ அஸ்யூம் நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ வேலிடேட் பண்ணி எரரெல்லாம் இல்லை அப்படின்னா இப்போ தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு டிடிஓ.
ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு டிடிஓ டு என்டிட்டி ஒரு கன்வர்ஷன் பண்ணி ஆகணும். என்டிட்டி கிளாஸ் யூசர் வந்து ஒரு என்டிட்டி அண்ட் இதை நம்ம டேரெக்டாக டிபியில் சேவ் பண்ண முடியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம டிபிக்கு இன்னும் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ரெப்போவில் போயிட்டு ரைட் கிளிக் நியூ ஜாவா கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ். ஓகே. ஸோ யூசர் ரெப்போசிட்டரி. ஓகே அண்ட் என்டர். ஸோ அஃப்கோர்ஸ் இங்கே வந்து அட் ரெப்பாசிட்டரி அனோட்டேட் பண்ணியாச்சு. அண்ட் இது இன்டர்ஃபேஸ். அது இது எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரெட் ரெப்பாசிட்டரிஸ் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி போதும். அண்ட் டொமைன் கிளாஸ் வந்து யூசர் ஓகே கமா என்ன வந்து நம்மளுக்கு அதாவது ப்ரைமரி கீயோ அந்த ப்ரைமரி கீயோட டேட்டா டைப் நம்ம கொடுத்தாலும். ஸோ நம்மளுக்கு ப்ரைமரி கீ பார்த்தீங்கன்னா ஐடியோட டேட்டா டைப் லாங். ஸோ லாங் கொடுத்தாச்சு. ஓகே. ஸோ அவ்வளோதான் ரெப்பாசிட்டரி முடிஞ்சது. ஸோ அந்த ரெப்பாசிட்டரி நான் இங்கே ஆட்டோ வயர் பண்ணிக்கிறேன். ஆட்டோ வயர் ப்ரைவேட் ஓகே யூசர் ரெப்பாசிட்டரி அண்ட் யூசர் ரெப்பாசிட்டரி ஒரு வேரியபிள் எடுத்தாச்சு. ஓகே. ஸோ இது கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். ஸ்டோர் என்டிட்டி ஓகே அண்ட் லாஸ்ட் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. இப்போ நான் வேலிடேஷன் நான் பண்ணல, பட் டிடிஓ கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போது சைன்அப் ரெப்பாசிட்டரி டிடிஓ இருக்குது. இப்போ நம்ம இங்கே வந்து யூசர்னு ஒரு என்டிட்டி கிளாஸ் கிரியேட் பண்ணிடலாம். யூசர் என்டிட்டி ஓகே. ஸோ யூசர் என்டிட்டி இஸ் ஈக்குவல் டு நியூ யூசர் என்டிட்டி. ஓகே. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணணும். ரைட். ஸோ நான் எப்படி செட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் என்டிட்டி டாட் செட் ஃபஸ்ட்டு நேம். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் என்டிட்டிக்கு நான் நேம் செட் பண்ணணும். எங்கேருந்து இந்த டிடிஓலேருந்து. ஸோ அந்த டிடிஓட நேம் எடுக்கணுமா. ஸோ சைன்அப் டிடிஓ டாட் கெட் நேம். ஓகே ஓகே. ஸோ நேம் செட் பண்ணியாச்சு. அதே போல் அண்ட் யூசர் என்டிட்டி டாட் செட். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாகின் அட். ஸோ சைன் பண்ணும்போது அவங்க லாகின் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால் அது வந்து நல் தான். அதனால் அதை நான் செட் பண்ண வேண்டியதில்லை. கிரியேட்டட் அட் அண்ட் அப்டேட்டட் அட் அது வந்து நம்ம செட் பண்ண வேண்டியதில்லை. அது வந்து நம்ம என்டிட்டி கிளாஸ்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு இந்த மெத்தட் முடிச்சு சொல்கிறேன். அண்ட் ஜெண்டர். ஓகே. ஜெண்டர் வந்து நம்ம சைன்இன் அதுலேருந்து வருது. டாட் கெட் ஜெண்டர் அண்ட் யூசர் என்டிட்டி டாட் செட் ஃபோன் நம்பர். ஓகே. ஃபோன் நம்பர் வந்து நம்ம சைன்இன் அங்கிருந்து வருது. ஸோ கெட் ஃபோன் நம்பர். யூசர் என்டிட்டி டாட் செட் பாஸ்வேர்ட் வந்து சைன்இன் டாட் கெட் பாஸ்வேர்ட். ஓகே. டிடிஓ வந்து என்டிட்டியை கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து நான் வந்து லாஸ்ட் போய்க்கிற மெத்தடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அனோட்டேட் இருக்குது. ஓகே. இது வந்து ஒரு சூப்பரான அனோட்டேட். ப்ரீ பர்சிஸ்ட். ஓகேங்களா பார்த்துக்கோங்க. இதுவும் பர்சிஸ்டன்ஸ் தான். என்டிட்டி எல்லாம் எங்கேருந்து வருது அதே தான். ப்ரீ பர்சிஸ்ட்னு ஒரு அனோட்டேஷன். ஓகே. ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு பப்ளிக் வாய்ட் ஓகே இங்கே வந்து பிஃபோர்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வச்சுருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம என்டிட்டியை வந்து சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம ஏதாச்சும் வேல்யூஸ் வேணும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ என்ன வேல்யூஸ் நம்ம செட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிரியேட்டட் அட் அண்ட் அப்டேட்டட் அட். ஓகே. ஸோ கிரியேட்டட் அட் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் சேவ் பண்ணும்போது மட்டும் தான் வேணும். அண்ட் அப்டேட்டட் அட் வந்து எவ்ரி டைம் நம்ம ஏதாச்சும் சேவ் பண்ணும்போது இந்த அப்டேட்டட் டைம் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டேட் டைம் ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கரண்ட் டேட் டைம் ஈக்குவல் டு நியூ டேட் டைம். ஓகே. கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது எப்போ நான் வந்து கிரியேட்டட் அட் அப்டேட்டட் கொடுக்கணும் எப்போவுமே இஃப் கிரியேட்டட் அட் இல்லைன்னா. ஓகே. இஃப் கிரியேட்டட் அட் ஈக்குவல் டு நல். கிரியேட்டட் நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் கிரியேட்டட் அட் வேல்யூவே கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ வந்து இங்கே திஸ் டாட் கிரியேட்டட் அட்னா நான் இந்த வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ண முடியுமா. இப்போ திஸ் டாட் கிரியேட்டட் அட்னா ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூ தான். ஓகே. ஸோ திஸ் டாட் கிரியேட்டட் அட் இஸ் ஈக்குவல் டு என்னோட கரண்ட் டைம் ஸ்டாம்ப் நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ தட் நம்ம சர்வீஸில் நம்ம செட் பண்ண தேவையில்லை எப்போவுமே, ஏன்னா இது லாஜிக் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். அண்ட் அப்டேட்டட் அட் வந்து எனக்கு எப்போவுமே எனக்கு அப்டேட்டட் அட் நான் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்டேட்டட் அட் இஸ் ஈக்குவல் டு கிரியேட்டட் டைம் ஸ்டாம்ப். தட்ஸ் இட். ஓகே. இது வந்து ப்ரீ பர்சிஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு நான் சர்வீஸ் மாதிரி போகிறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து
நம்ம அடுத்தது என்னென்னா ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூசர் ரெபாசிட்டரி ஆட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெறும் யூசர் ரெபாசிட்டரி டாட் ஓகே. ஸோ சேவ் என்டிட்டி இது வந்து ரெபாசிட்டரிலேருந்து வருது. ஸோ நம்மளுக்கு டேரெக்டாக என்டிட்டியை கொடுத்தா போதும். ஸோ நம்ம இந்த யூசர் என்டிட்டியை ஆட் பண்ணி சேவ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் ஸோ ரிட்டன் என்ன பண்ண போகிறோம், யூசர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சேவ் பண்ணியாச்சு அப்படின்னு மட்டும் நம்ம இப்போதைக்கு இந்த வீடியோவில் அது மட்டும் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இந்த லாகின் பண்ணும்போது இல்லை சைன்அப் பண்ணும்போது ஜார் டோக்கன் ஜெனரேட் பண்ணுறத நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா API ரெஸ்பான்ஸ் டாட் செட் டேட்டா. ஓகே, யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, அவ்வளோதான். யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, இப்படியும் நான் கொடுக்கலாம், எல்ஸ் நான் சேவ் பண்ணுற டேட்டாவே நான் திரும்பி கொடுக்கலாம். ஸோ அப்படியும் கொடுத்துடலாமா யூசர். ஓகே, இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இது சேவ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா யூசர் என்டிட்டிலையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் இதுக்கு பதிலாக நான் அந்த யூசர் என்டிட்டியை என்ன எனக்கு க்ரியேட் பண்ணாங்களோ அதை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பாஸ்வேர்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்படி நம்ம பண்ணக்கூடாது. என்னென்ன யூசர் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் வந்து ஒரு டிடிஓவில் போட்டு நம்ம சென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஒர்க் ஆகுதுன்னு சும்மா பார்த்துருவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மீன்வைல் நம்ம இங்கே போயிட்டு ரெக்வஸ்ட் பாடி கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரெக்வஸ்ட் பாடி பார்த்தீங்கன்னா நேம். ஓகே, ஸோ நேம் என்ன கொடுக்கலாம், let's say குமார்னு கொடுக்குறேன். அண்ட் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் நம்மளுக்கு, இமெயில் ஐடி abc@gmail.com. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபோன் நம்பர். ஸோ ஃபோன் நம்பர் நீங்கள் வேணாலும் நல்லாவும் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், அது உங்களோட அப்ளிகேஷன் பொறுத்து. நான் வேணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபோன் நம்பர் சும்மா ஒரு ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் பாஸ்வேர்டு வந்து லெட்ஸ் சே ABC. ஸோ இப்படி பார்க்கலாம். ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்டர்னல் சர்வர் வருது. ஸோ என்ன எதனாலன்னு சொல்லிட்டு பார்த்தா டிஸ்பேட்ச் சர்வர் எதனாலன்னு தெரியல. ஓகே, ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டீபக்கர் போட்டு பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டீபக்கர் போடுறது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்க, ஒரு டீபக்கர் பாயிண்ட் வந்துருச்சு. அண்ட் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனில் டீபக் மோடில் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ டீபக் மோடில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் டீபக்கில் ரன் ஆகும். இதுக்கு முன்னாடி ரன்னில் ரன் ஆகிருக்கும், இப்போ டீபக்கில் ரன் ஆகும். ஸோ சேம் இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே போயிட்டு ஹிட் பண்ணோம் அப்படின்னா அந்த டீபக்கர் பாயிண்டில் நம்மளோட கண்ட்ரோல் வந்து நிற்கும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் நெக்ஸ்ட்டு லைனுக்கு போகணும், நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஐ திங்க் F6 இல்லை F7 F8. ஓகே, நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்கு F8. ஸோ இங்கே ஒன்றும் இல்லை, API ரெஸ்பான்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு API ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குன்னு தெரியும். அதே யூசர் என்டிட்டிலாம் செட் பண்ணுறோம். ஓகே, செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் யூசர் என்ட்ரியை ஹோவர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே நேம் செட் ஆகிடுச்சு, இமெயில் செட் ஆகிடுச்சு, ஃபோன் செட் ஆகிடுச்சு, எல்லாமே நம்மளுக்கு என்ன சென்ட் பண்ணணுமோ அதெல்லாம் செட் ஆகிருக்கு. ஆக்டிவ் ட்ரூ, லாகின் கவுண்ட் நல். ஓகே, அண்ட் SSO டைப். ஓகே, எதனாலனா மேபி லாகின் கவுண்ட் எல்லாம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குன்னு தெரியலையே, வந்து பார்த்துருவோம். லாகின் கவுண்ட் இது வந்து நாட் நல்னு கொடுத்துருக்கோம், டிஃபால்ட் 0. ஓகே, அண்ட் எங்கே எரர் வருதுன்னு பார்த்துருவோம், F8. ஓகே, சம்வேர் இங்கே எரர் வருது. இந்த எரர் IDs for class must be manually assigned. ஓகே got it. ஸோ இப்போது நம்ம வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் நம்ம கொடுக்கல. ஸோ நான் பேக் டு ஓகே, இது லாக் அவுட் ஆயிடுச்சு. இந்த ஐடி வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக தானே வேணும். ஸோ நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுக்கல.
நான் லெட்ஸி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஓகே, இதுதான் வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டுக்கான ஸ்கிரிப்டு. அதையும் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ பேக் டு IntelliJ. ஸோ ஹியர் நான் வந்து இது ஃபுல்லாக ரன் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படின்னா பாருங்கள், இதான் F8 நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்கு. இது உள்ள ஏதாச்சும் ஒரு மெத்தடுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி அந்த மெத்தடுக்குள்ளே போகும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த சைடு இருக்கு பாருங்கள், இதை F9 அப்படின்னு கொடுத்தா ரெஸ்யூம் அடுத்த பாயிண்ட்க்கு வந்துடும். ஓகே, ஸோ இது ஊப் சம்திங் வென்ட் ராங், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து குளோபல் எக்ஸப்ஷன் போட்டிருந்தோம், அதுக்குள்ளே வருது. ஸோ அங்கே ஒரு பாயிண்ட் இருந்தங்காட்டி அங்கே வந்துருச்சு. ஸோ எனக்கு வேணாம், எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டேன். அண்ட் அகெயின் அதே தான் ரெஸ்பான்ஸ். ஸோ மறுபடியும் இப்போ ஹிட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸ்டில் சேம் எரர். SQL எரர்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, என்ன எரர் பார்க்கலாம். டேட்டா ட்ரங்கேட், இன்கரெக்ட் டேட் டைம் வேல்யூ. ஓகே, ஸோ டேட் டைம் வேல்யூ வந்து நம்மளுக்கு எரர் வருது. ஜோடா டேட் டைம் வந்து டேட்டா பேஸில் எடுக்கல, நம்ம அதை வந்து கன்வெர்ட் பண்ணி தான் கொடுக்கணும். டேட் டைமுக்கு வந்து இந்த அனோடேஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் இந்த ப்ரீ பர்சிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்போல்லாம் நம்ம சேவ் பண்ண போகிறோமோ, ஃபஸ்ட் டைம் நியூவாக சேவ் பண்ணும்போதும் அப்போ தான் வந்து இந்த ப்ரீ பர்சிஸ்ட் ரன் ஆகும். அதனால் இது வந்து நான் ஆன் சேவ்னு வச்சுருக்கேன். அண்ட் இந்த இஃப் கண்டிஷன் தேவையில்லை, ஏன்னா எப்போவுமே எனக்கு கிரியேட்டட் டேட்டா எனக்கு வேணும். ஸோ ஓகே, அண்ட் சேவ் பண்ணும்போது எனக்கு அட் சப்போஸ் பர்சிஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நான் பப்ளிக் வாய்ட் ஆன் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். இந்த மெத்தடில் சேம் இதே தான் பண்ண போகிறேன். பட் கிரியேட்டட் அட் நான் வந்து அப்டேட் பண்ண மாட்டேன், ஒன்லி அப்டேட்டட் அட். ஓகே, ஸோ அதுதான், அவ்வளோதான் இதோட டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ நவ் லாகின் கவுண்ட் வந்து நான் பை டிஃபால்ட்டாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லாகின் கவுண்ட் வந்து 0ன்னு வச்சுருக்கேன். ஓகே, அண்ட் யூசர் டைப்பும் வந்து ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்தாகணும்னு சொன்னேன். ஸோ நம்ம வந்து டேட்டா பேஸ் லெவலில் டிஃபால்ட் கொடுத்தாச்சு, பட் இங்கே வந்து நம்ம கொடுக்கல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் கொடுக்கலாம், சும்மா அப்படி போட்டு நார்மல்னு கொடுக்கலாம். பட் இது வந்து ஒரே பிளேஸ்லேருந்து நான் ரெஃபர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இன் ஃபியூச்சரில் நான் நார்மல் வந்து நார்மல் அண்டர்ஸ்கோர் யூசர்னு மாற்றினா நான் எல்லா பக்கமும் போய் மாற்றிட்டு இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் எல்லாம் அங்கே இருக்கும், அங்கேருந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிண்ட். ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸில் பப்ளிக் யூசர் +o டைப் typ. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸாக வச்சுருக்கேன். இன்டர்ஃபேஸ். ஸோ இங்கே இன்சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் நார்மல். ஓகே, நார்மல். ஓகே, இஸ் ஈக்குவல் டு நார்மல். ஓகே, இன் ஃபியூச்சரில் மறுபடியும் எனக்கு வந்து ஸ்ட்ரிங் அட்மின் வேணும்னா நான் அப்படியே கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். admin is equal to admin. ஓகே, அண்ட் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே பப்ளிக் தேவையில்லை, நான் பை டிஃபால்ட்டாக பப்ளிக் தான். ஓகே, ஸோ இதுதான் நான் வந்து அங்கே ரெஃபர் பண்ண போகிறேன். பேக் டு சர்வீஸ் யூசர். ஓகே, ஸோ ஹியர் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா கான்ஸ்டன்ட் TANT கான்ஸ்டன்ட். ஓகே, இதில் நிறையா இருக்குது, நீங்கள் அவங்களோட பேக்கேஜை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். நான் காமன்ஸ்குள்ளே தான் எழுதியிருக்கேன். கான்ஸ்டன்ட் டாட் யூசர் டைப் டாட் நார்மல் அப்படின்னு கொடுத்துட்டா நான் நார்மல் தான் இங்கே ரெஃபர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறேன் அப்ளிகேஷனை. ஓகே, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறேன். எஸ். ஸோ இப்போ வந்து பாருங்கள் 200 ஐடி பாருங்கள் நம்பர் 1. இது வந்து ஒரு யூசர் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ SSO டைப் லாகின் நட் இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கல. தட்ஸ் இட். ஸோ இதை வந்து நம்ம டேட்டா பேஸ்லேயே ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்குவோம். இங்கே போயிட்டு ப்ரௌஸ் கொடுத்தோம்னா எஸ் பாருங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ரெக்கார்டு வந்துருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி லாகின் API ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறோன்னு பார்த்துக்குவோம். தேங்க்யூ.